அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள பயிர்க்கடன் தள்ளுபடி அது என்ன, விவசாயிகளுடைய கோரிக்கை என்ன, இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் கவர்மெண்ட் அவங்கெல்லாம் கொடுத்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்போ இருந்த நடைமுறைகள் என்ன, அப்புறம் தற்போதைய அரசு பயிர்க்கடன் தள்ளுபடி அதில் இருக்கிற தள்ளுபடி செய்கிறதுல இருக்கிற இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ள பயிர்க்கடன் தள்ளுபடி 1/5/2025 முதல் 28/2/2026 வரை கோஆபரேட்டிவ் பேங்க்ல பயிர்க்கடன் வாங்கின விவசாயிகளில் குறு விவசாயிகள் அப்படின்னா 2.5 ஏக்கருக்கு குறைவா நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு ரூபாய் 50,000 வரை தள்ளுபடி. அப்புறம் சிறு விவசாயிகள் அப்படிங்கிறது 2.5 ஏக்கர்ல இருந்து 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு ரூபாய் 25,000 வரை தள்ளுபடி. இதர பெரு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு மேல நிலம் வைத்திருக்கின்ற இதர பெரு விவசாயிகளுக்கு ரூபாய் 5,000 வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி. இதன் மூலம் அரசுக்கு 2044 கோடி அரசு வழங்க வேண்டியிருக்கும். இதன் மூலம் 14.22 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள். இதுல விவசாயிகளுடைய கோரிக்கை என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் தேர்தல் அறிக்கையில சொன்னது 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு 100% பயிர்க்கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு 50% பயிர்க்கடன் தள்ளுபடி. ஸோ அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி பயிர்க்கடன் தள்ளுபடி கொடுக்கணும் அப்படிங்கிறது விவசாயிகளுடைய கோரிக்கை. இப்போ இதுக்கு முன்னாடி அரசுகள் 2016 அதிமுக அரசு, 2021 திமுக அரசு அவங்க பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணும்போது 5 வருடத்தில் 5 இயர்ஸில் 5 இன்ஸ்டால்மெண்ட்ஸ், அதாவது ஒரு வருஷமும் 20% தொகை கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆர்பிஐ உடைய ரீசன்ட் நார்ம்ஸ் படி 45 முதல் 60 நாளைக்குள்ள அரசு முழு தொகையும் வழங்க வேண்டியிருக்கும். அப்படி கொடுக்கலன்னா பேங்க்குடைய பேலன்ஸ் ஷீட்ல 100% ப்ரொவிஷன்ஸ் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் ஆர்பிஐ உடைய ரீசன்ட் நார்ம்ஸ். இப்போ விவசாயிகளுடைய கோரிக்கை, தமிழக வெற்றி கழகம் தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி கொடுக்கணும்னா சுமார் 15,000 கோடி ரூபாய் அரசு வழங்க வேண்டியிருக்கும். ஸோ இதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தமிழக அரசினுடைய நிதி நிலை மற்றும் நிதி ஆதாரம், விவசாயிகளுடைய பிரச்சனைகள், கடன் சுமை. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் ரிகார்டிங் கிராப் லோன் வேவர். நன்றி, வணக்கம்.